ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோலேருந்து நம்ம வந்து அட்வான்ஸாக போக போகிறோம்னு நான் சொன்னேன். ஸோ இப்போ அட்வான்ஸாக போகும்போது இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு கரெக்டாக. இந்த ஃபங்க்ஷன்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 மெத்தடாக ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கற்றுக்கிட்டோம். இப்படி ஒரு மெத்தட் பார்த்தோம், கீழே வந்து இப்படி ஒரு மெத்தட் பார்த்தோம். ஸோ ரெண்டுமே வந்து ஃபங்க்ஷன்ஸை வந்து டிஃபைன் பண்ணிச்சு. இப்போது நம்ம வந்து அட்வான்ஸ்ட் டாப்பிக்கில் இருக்கிறனால இனிமேல் நம்ம வந்து யாரோ ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ பேர் தான் யாரோ ஃபங்க்ஷன், பட் இதுவும் ஒரு நார்மலான ஃபங்க்ஷன் தான். என்ன அப்படின்னா இப்படி ஒரு மெத்தட் நம்ம டிஃபைன் பண்ணுறோம், இப்படி ஒரு மெத்தட் வந்து டிஃபைன் பண்ணுறோம். அது வந்து ஒரு 3வது மெத்தட் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு. பட் அது அட்வான்ஸாக இருக்கும். அதுக்கு பேர் வந்து யாரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், yaro.js அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை வந்து லிங்க் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம பேசிக்காக ஒரு ஃபங்க்ஷனை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து சே ஹலோ அப்படின்னா ஒரு நிமிஷம். ஸோ இப்படி பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ இதில் வந்து நம்ம வந்து சே ஹலோ இல்லை என்ன வந்தாலும் நம்ம பண்ணுவோம். ஸோ சே ஹலோ அப்படின்ட்டுருக்கு அப்படின்னா இதில் வந்து இப்போது இங்கே வந்து ஒரு நேம் வாங்கிப்போம். நேம் வாங்கிட்டு இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணால் இல்லை கன்சோல் லாக் பண்ணால் நம்மளோட இஷ்டம் தான் கரெக்டாக. பேக் ஸ்டாப்பில் வந்து ஹலோ அப்படின்னு போட்டுட்டு இல்லை வந்து டாலர் சிம்பிள் போட்டு நேம் அப்படின்னு பண்ணுவோம். ஸோ இப்போ கீழே போயிட்டு இதை யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக சே ஹலோ, நேம் வந்து என்ன பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா அஸ்வின் அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போது பிரிண்ட் ஆகலை. ஓகே, நான் கன்சோல் லாக் பண்ணணும். ஸோ சி லாக் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹலோ அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இது வந்து வருது கரெக்டாக. ஓகே, ஸோ இது வந்து வருது. இப்போது இது வந்து ஒரு பேசிக்கான ஃபங்க்ஷன் கரெக்டாக. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணிவிட்டு இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ மறுபடியும் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து நம்ம வந்து 2வது மெத்தடாக பார்ப்போம். ஸோ 2வது மெத்தட் என்ன, ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கும். அதை வந்து இப்படி அடிச்சுட்டு இங்கே வந்து லெட் போட்டுட்டு ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இங்கே வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்மளோட செகண்ட் மெத்தட் கரெக்டாக. இப்போ நான் போய் பார்த்தாலும் எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். ஸோ இதையும் நான் காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், கமெண்ட் பண்ணிடுறேன். இது டோட்டலாக நான் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் அந்த 2 மெத்தடை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் கரெக்டாக. இப்போது நம்ம வந்து 3வது மெத்தடை நம்ம ஒன்று பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து யாரோ ஃபங்க்ஷனாக மாற்ற போகிறேன். ஸோ அதாவது நம்மளோட 3வது மெத்தட். ஸோ யாரோ ஃபங்க்ஷனாக மாற்றுறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான வேலைலாம் கிடையாது, சிம்பிள் தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் இருக்கா, இந்த கீவேர்டை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த கீவேர்டே தேவையில்லை, ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே போங்க. இங்கே ஈக்குவல் டு போட்டு இந்த மாதிரி ஒரு யாரோ மாதிரி சிம்பிள் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இதுதான் யாரோ ஃபங்க்ஷன். சிம்பிளாக ஃபங்க்ஷனுங்கிற இந்த கீவேர்டு வராது, அதுக்கப்புறமா இந்த நடுவில் போயிட்டு நம்ம வந்து ஒரு யாரோ மாதிரி ஒரு சிம்பிளை போடுவோம், அவ்வளோதான். சிம்பிள் தான். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்டில் வந்து ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து யாரோ ஃபங்க்ஷன். ஸோ ரொம்ப பெரிய உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதே தான், ஃபங்க்ஷனுங்கிற இந்த கீவேர்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு யாரோ மாதிரி ஒரு சிம்பிளை போடுவோம். அதனால இதை வந்து யாரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதிலே வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரிட்டி அட்வான்ஸ்டான மெத்தட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு யாரோ ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறீங்க. இப்போ நான் வந்து ஒரு யாரோ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதில் நான் பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து ஒரே ஒரு லைன் ஆஃப் கோடு தான் எழுதியிருக்கேன் கரெக்டாக. நான் வந்து ஒரு 10 லைன் கோடு எழுதலை, 20 லைன் கோடு எழுதலை, நான் வந்து ஒரு லைன் கோடு எழுதியிருக்கேன். ஸோ எப்போ நீங்கள் வந்து ஒரே ஒரு லைன் கோடு எழுதுறீங்க அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 10 லைன் கோடு எழுதிருக்கீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் அப்படின்னா மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா சிம்பிளாக என்ன பண்ணுங்கள், ரிட்டர்னுங்கிறத ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிடுங்க, இதை ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இது தூக்கி மேலே போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த விஷயத்தை வந்து இது வந்து ரிட்டர்ன் பண்ணும், இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். நம்ம ரிட்டர்னுங்கிற கீவேர்டு வேணாம், அந்த யாரோ பிளாக் வேணாம், எதுவுமே தேவையில்லை. இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்டில் வந்து ஒர்க் ஆகுது பாருங்கள். இப்போ நான் இதை வந்து கன்சோல் லாக் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். இப்போ நான் இது வந்து சி லாக் பண்ணலாம், என்ன கோடுனா பண்ணலாம். பட் ஜஸ்ட் ஒரு லைன் ஆஃப் கோடு நீங்கள் வந்து எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம்.
ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். சில டைம் வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கும். நான் ஏன் வந்து இந்த மாதிரிலாம் டிஃபைன் பண்ணணும், நான் இப்படியே பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு உங்களுக்கு வந்து நிறையா தோணலாம். பட் நீங்கள் வந்து அட்வான்ஸாக போகும்போது நோட் ஜேஎஸோ ரியாக்ட் ஜேஎஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அட்வான்ஸாக போய் கற்றுக்கும் போகும்போது உங்களுக்கு வந்து ஏரோ ஃபங்க்ஷன்ஸ் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ரீடபிலிட்டி இது வந்து நம்ம இங்கே வந்து 3 லைனில் பண்ணுற விஷயத்த நம்ம இங்கே வந்து ஒரே லைனில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து நான் இதில் வந்து இந்த மாதிரி வந்து டேப்ஸில் தான் பண்ணுவேன். இப்படி தான் நான் பண்ணுவேன். பிகாஸ் வந்து நான் வந்து ஒரு லைனில் ஏன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அது கொஞ்சம் எனக்கு வந்து குழப்பும். ப்ளஸ் வந்து என்னோடய கோடை வந்து வேறு யாராச்சும் படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டக்குன்னு புரியாது. பட் இந்த மாதிரி நான் வந்து ஒரு பிளாக் உள்ள வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோடய ஏரோ ஃபங்க்ஷன்ஸ் நான் எப்போவும் இந்த மாதிரி பிளாக்காக தான் வச்சுப்பேன். பட் நீங்கள் பிளாக்காக தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து நான் இதே மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படியும் பண்ணலாம். எல்லாமே ரெண்டுமே ஒர்க் ஆகும். நீங்கள் இது பண்ணுறதுனால இது ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி எதுவுமே ஆக போதில்லை. ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? ஸோ இது வந்து ஏரோ ஃபங்க்ஷனோட பேசிக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஏரோ ஃபங்க்ஷன் நம்ம பண்ணிட்டோம். பட் ஏரோ ஃபங்க்ஷன்ஸில் இன்னும் நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் வந்து பேசிக் ஏரோ ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அரேயில் வந்து இந்த போன வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணோம், ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி அதுவும் கால் பேக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? 2do வெர்ஷன் 2ல் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஃபைண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தெலாம் நம்ம யூஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு அரே வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் மை டு டூஸ். அண்ட் இப்போது நான் இதை வந்து ஒரு நார்மலான அரேவாக பண்ணாமல் இதை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் பார்க்காத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 2do வெர்ஷன் 2ல் நம்ம வந்து இப்படி டிஃபைன் பண்ணோம். ஒன்று புஷ் பண்ணோம், இல்லை இந்த இடத்துல நம்ம வந்து மேனுவலாக எழுதணும். கரெக்டாக? பட் இப்போ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன், ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் அரே வச்சுக்க போகிறேன். அதாவது இப்படி பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு 3 ஆப்ஜெக்டை வந்து ஒரே அரேக்குள்ளே இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ நான் வந்து இதை நான் வந்து கன்சோல் லாக் பண்ணுறேன் அப்படின்னா மை டு டூஸ் அப்படி நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 3 ஆப்ஜெக்ட்ஸ் உள்ளே வந்து ஆப்ஜெக்ட் உள்ள வந்து எம்டியாக இருக்குது. ஓகேவா? ஸோ 3 எம்டி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அரேக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ நான் ஏன் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஈஸியாகும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் புரியும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் உள்ள எப்படி நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ டைட்டில் அப்படின்னு போட்டுட்டு இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளாக நம்ம வந்து கோ டு ஜிம் அப்படின்னு போடலாம். நெக்ஸ்ட் நான் இதில் வந்து அட்வான்ஸாக இன்னொன்று என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கமா போட்டு இஸ் டன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை போட போகிறேன். ஸோ இந்த இஸ் டன் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணும் அப்படின்னா இப்போது இந்த 2do அப்ளிகேஷன் என்ன பேஸ் பண்ணி நமக்கு தெரியும். சும்மா நோட் பேடில் வந்து இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது சொல்லி நோட் பண்ணி வைக்க. கரெக்டாக? இப்போது இஸ் டன் அப்படின்னா இப்போ நம்ம நோட் பேடில் நம்ம இப்போ நான் ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா நம்ம டிக் பண்ணுவோம், இல்லைனா நம்ம வந்து அதை அடிப்போம். கரெக்டாக? ஸோ கிராஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து இதுதான் பண்ண போகிறேன். இது ஆப்ஜெக்ட்டுங்கிறதுனால நம்ம வந்து நிறையா விஷயங்களை போடலாம். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், டைட்டிலில் கோ டு ஜிம் அப்படின்னு போட்டுட்டு இப்போ நான் எனக்கு ஜிம்முக்கு போயிட்டேன் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு போட போகிறேன். நான் போகலை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்கிறேன் நான் ஏன் இதை போட்டேன் அப்படின்ட்டு. இப்போ ட்ரூ அப்படின்னு போட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட். இப்போ செகண்ட் ஆப்ஜெக்டில் நான் டிஃபைன் பண்ணோம். செகண்ட் ஆப்ஜெக்டில் அதே மாதிரி டைட்டில். இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரெக்கார்ட் 20 வீடியோஸ் அப்படின்னு போடுறேன். அதே மாதிரி இஸ் டன் அப்படிங்கிற வந்து நான் இன்றைக்கி 20 வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணாதனால நான் இது வந்து ஃபால்ஸ் போடுறேன். கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு கம்மா இருக்கணும், இல்லை ஏதாவது வரும். ஸோ ஃபால்ஸ் போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஜெக்டில் நான் வந்து டைட்டில் போடுறேன். டைட்டிலில் வந்து என்ன பண்ணலாம், பை ஃபோன் அப்படின்னு போடுறேன். நீங்கள் என்ன வேணால் போடலாம், நான் ஜஸ்ட்டு ஃபோன் போடுறேன். இதில் வந்து ஓகே கம்மா போடணும், இல்லை ஏதாவது வரும். இஸ் டன் அப்படிங்கிறதுல நான் இது வந்து ஃபால்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? இப்போ எனக்கு எப்படி இருக்கும் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 3 ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே இந்த மாதிரி வந்து 3 விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் இதை எப்படி நான் தனியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் டாட் டைட்டில் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு டைட்டில் மட்டும் வராது, அன்டிஃபைன்னு வரும். பிகாஸ் நான் இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட்ஸை டிஃபைன் பண்ணோம். எனக்கு வந்து 1ஓட டைட்டில் வேணும் அப்படின்னா நான் 1 அப்படின்னு போட்டு நான் டைட்டில் போட்டால் தான் எனக்கு 1 வரும். நான் 0 அப்படின்னு போட்டால் தான் எனக்கு 0 டைட்டில் வரும். ஓகேவா? இது நான் இப்போது இது எதுவுமே இல்லாமல் இப்படி போட்டேன் அப்படின்னா
எனக்கு வந்து 0 இந்த 0th பொசிஷனில் இருக்கிற ஆப்ஜெக்டை அப்படியே பிரிண்ட் பண்ணணும். 1 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணணும் ரெண்டாவது, பிகாஸ் இதோட பொசிஷன் வந்து 1 கரெக்டாக பிரிண்ட் பண்ணுது. இப்போ இது உள்ளே இருக்கிறத நான் எடுக்கணும் அப்படின்னா டாட் போட்டு டைட்டில் கொடுக்கலாம். கொடுத்தா அப்படின்னா ரெக்கார்ட் 20 வீடியோஸ் வரப்போகுது. நான் 2 அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா பை எ ஃபோன் அப்படின்னு வரப்போகுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான விஷயம். ஓகே, ஸோ இப்போ இது நமக்கு வேணாம். இப்போ நான் எதை பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணோம், சில விஷயங்களை பிரிண்ட் பண்ணும். அது எதை பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா நான் எந்தெந்த ஒர்க்கெல்லாம் இன்றைக்கி முடிச்சிட்டனோ, அதாவது எந்தெந்த ஒர்க்கெலாம் ட்ரூ அப்படின்னு இருக்கோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணும், ஃபால்ஸை பிரிண்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் இங்கே இப்போ ஏரோ ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டீங்க கரெக்டாக. பட் இங்கே நம்ம பண்ணது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான், ஆப்ஜெக்ட்டுங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்ம ஜஸ்ட்டு அதை வந்து அரேவாக உருவாக்கணும் ஃபஸ்ட்டு டைம் கரெக்டாக. இப்போ நம்ம வந்து புதுசாக பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் அது வந்து பிரிண்ட் பண்ணும். பட் அது எதை பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா எது எல்லாமே வந்து ட்ரூ இருக்கோ, எந்த ஆப்ஜெக்ட் வந்து ட்ரூ இருக்கோ அதை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும். ஃபால்ஸ் இருக்கிற ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணாது. அதுவும் இஸ்டண்டில் இருக்கணும், வேறு எங்கேயாச்சும் ட்ரூ இருந்தாலும் கிடையாது, இஸ்டண்டில் இருக்கணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் லெட் நம்ம வந்து பேசிக்காக வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். நீங்கள் இந்த மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம், மேலே இருக்கிற இந்த மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் மேலே இருக்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா அது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ஃபங்க்ஷனுக்கு மேலே ஒரு நேம் வைக்கிறேன் கரெக்டாக. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே ஃபங்க்ஷன் அப்படின்னு போடுவோம், ஃபங்க்ஷன்னு போட்டு ஒரு நேம் போடுவோம். ஸோ இப்போது இதுக்கு நம்ம என்ன நேம் பண்ணலாம் அப்படின்னா மேபி நான் ஃபில்டர் அப்படின்னு பண்ணுறேன் அப்படின்னு போட்டு இப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் கரெக்டாக. பட் ஏரோ ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம், இது போட மாட்டோம், இது போடாமல் இங்கே வந்து ஈக்குவல் டு போடுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஏரோ ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். பட் இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா லெட் அப்படின்னு பண்ணி நம்ம பண்ணுவோம். லெட் அப்படின்னு பண்ணி இப்போ நான் வந்து ஃபில்டர் ஈக்குவல்ஸ் டு, பிகாஸ் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை பண்ண போதில்லை, நான் வந்து வேறு விஷயம் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், மை டு டூஸ் டாட் நம்ம வந்து ஃபைண்டு அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக. இப்போ இதில் நான் வந்து ஃபில்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபில்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போது நம்ம போன வீடியோவில் பார்த்தா அதே கான்செப்ட் தான். எப்படி வந்து அந்த ஃபைண்டுங்கிற இதில் வந்து நம்ம ஃபைண்டுன்னு யூஸ் பண்ணோமா, அந்த ஃபைண்டு வந்து எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு அரேக்குள்ளே இருக்கிற விஷயத்துக்குள்ளே போயிட்டு ஃபார் ஈச் மாதிரி பார்த்துச்சு கரெக்டாக. ஸோ ஃபார் ஈச் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் உள்ளேயும் போய் பார்த்துச்சு. அது வந்து அந்த மாதிரி வந்து ஃபைண்டு இண்டெக்ஸ் பண்ணுச்சு. ஸோ அதே கான்செப்ட் தான் ஃபில்டர். ஸோ இது என்ன பண்ணும், இதுவும் வந்து ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை வாங்கிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை வாங்கிக்கிட்டு அது என்ன பண்ணும், அந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அரேக்குள்ளேயும் அரேக்குள்ளே இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் உள்ளேயும் போய் பார்க்கும். ஸோ ஆப்ஜெக்ட் உள்ளேயும் போய் பார்த்து நம்ம கொடுக்குற கண்டிஷனுக்கு ஒரு காணும். ஸோ கால்பேக் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கொடுப்போம், இப்படி கொடுப்போம் கரெக்டாக. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்து இந்த மாதிரி கொடுத்து நம்ம இப்படி கொடுப்போம். ஸோ இது வந்து நம்ம பேசிக்காக இப்படி நம்ம கொடுப்போம் கரெக்டாக. பட் இப்போ நமக்கு ஏரோ ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். ஸோ இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஏரோ ஃபங்க்ஷனில் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை டெலிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து ஈக்குவல் டு போடுவோம். ஸோ கால்பேக் ஃபங்க்ஷனுக்கு வந்து நேம் கிடையாது, அதனால் நம்ம வந்து நேம் கொடுக்கல. ஓகேவா? அண்ட் ஏரோ ஃபங்க்ஷன் வந்து நம்ம இப்படி தான் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஃபில்டருக்கு தேவையான கண்டிஷனை போடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரிட்டர்ன் அப்படின்னு போட்டு சிம்பிளாக பண்ண போகிறேன், ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேன். இப்போ கண்டிப்பாக என்ன அப்படின்னா இங்கே வந்து எப்படி வந்து ஃபைண்டு வந்து ஒரு வேல்யூவும் செக் பண்ணும்போது இப்போது ஒரு அரேவும் செக் பண்ணும்போது அந்த அரேவோட வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ வந்து பாஸ் பண்ணிச்சு கரெக்டாக. அதே மாதிரி இதுவும் பாஸ் பண்ணோம், டூ அப்படின்னு பாஸ் பண்ணோம். ஸோ நான் சிம்பிளாக இப்போ வந்து கன்சோல் லாக் பண்ணி காட்டுறேன். லாக் பண்ணி அந்த டூவை நான் வந்து கன்சோல் லாக் மட்டும் பண்ணி காட்டுறேன் சிம்பிளாக. இப்போ நான் வந்து லாக் ஃபில்டர் கன்சோல் லாக் பண்ணி காட்டுறேன், அது வந்து உங்களுக்கு வந்து புரியும் அப்படிங்கிறனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு அரேவையும் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணுது கரெக்டாக. இப்போ நான் இங்கே போயிட்டு நான் வந்து டாட் டைட்டில் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா வெறும் டைட்டில் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. எப்படி பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் உள்ளேயும் போய் பார்த்து அது உள்ளே இருக்க டைட்டிலை மட்டும் எனக்கு வந்து தனியாக பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரிட்டர்ன் பண்ணி இதை வந்து டூ டாட் டைட்டில் அப்படின்னு போட்டு இதில் வந்து ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து ட்ரூவாக இருக்காது, டைட்டில் இல்லை, நான் இஸ்டன் தான் பார்க்கணும்.
ஸோ இஸ் டன் பார்க்கணும். ஸோ இப்போ இது எதை ரிட்டர்ன் பண்ணோம், எது வந்து ட்ரூவாக இருக்கோ அதை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. கரெக்டாக அந்த ஆப்ஜெக்டை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இப்போ நான் இந்த ஃபில்டரை வந்து கன்சோல் லாக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகிருக்கு, ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும்தான் வந்திருக்கு. அது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னா இந்த கோ டு ஜிம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இதை நம்ம எதை யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா யாரோ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ணோம். இப்போ நான் இங்கே போயிட்டு நான் ட்ரூ அப்படின்னு மாற்றினேன் அப்படின்னா எனக்கு வந்து 2 ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகும், ஃபஸ்ட்டு ஒன் செகண்ட் ஒன். கரெக்டா? ஸோ இப்போது நம்ம யாரோ ஃபங்க்ஷன்ஸில் இன்னும் அட்வான்ஸாக பண்ணலாம். அது உங்களுக்கு தெரியும் எப்படி அப்படின்னா இந்த இதை எடுத்துடலாம், நெக்ஸ்ட்டு இந்த ரிட்டர்னும் எடுத்துடலாம், சிம்பிளாக இந்த இதுவும் எடுத்துடலாம். இப்போது இது வந்து மேலே போட்டுருவோம். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இப்போவும் நம்ம ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள், இதை ஃபால்ஸ் பண்ணிவிட்டு இதை ட்ரூ பண்ணுறேன். ஸ்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகுது. பை எ ஃபோன் கோ டு ஜிம். ஸோ இப்போ நமக்கு வந்து போன வீடியோவில் வந்து நம்மளோட அந்த ஸ்கிரிப்ட்ஸை நம்ம வந்து எவ்வளோ பெருசாக பண்ணோமோ அதை வந்து இது வந்து ஒரு லைனில் மாற்றிருச்சு பாருங்கள். பேசிக்காக வந்து இந்த யாரோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம ரீடபிலிட்டி ஆகும், ப்ளஸ் வந்து நம்ம கோடை வந்து சின்னதாக்கும். ஸோ ஃபில்டர் பண்ணுற மாதிரி தான் இதுவும் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன், அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை வந்து நம்ம வந்து பிளாக்குள்ளே யூஸ் பண்ணாமல் ஒரே ஒரு லைனுங்கிறனால இப்படி பண்ணுறோம். பட் 2-3 லைன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிளாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஆப்வியஸாக. பட் ஒரு லைனுங்கிறனால இப்படி பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம கோடு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இங்கே இருந்த கோடை விட இங்கே வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது இது. ஸோ இதை விட இது வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கோடை விட இந்த கோடு வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே விஷயத்தான் இதுவும் பண்ண போகுது. கரெக்டாக? ஸோ இதே விஷயத்தை தான் இதுவும் பண்ணோம், பட் இது வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அட்வான்ஸாக வந்து இந்த யாரோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதனால தான் அட்வான்ஸ்ட் மெத்தட் இது. ஓகேவா? ஸோ யாரோ ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங் இப்போ பார்க்க உங்களுக்கு குழப்பினாலும் இல்லை உங்களுக்கு இது தேவைப்படாத மாதிரி இருக்கலாம். இது ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம், இது நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் நம்ம யாரோ ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ண உங்களுக்கு அது வந்து ஈஸியாகிடும். பிகாஸ் இதுதான் அட்வான்ஸ்டு ஜாவாஸ்கிரிப்டில் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் கற்றுக்கிறது உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். நீங்கள் ஃப்யூச்சரில் Node.js, React.js இந்த மாதிரி அட்வான்ஸாக போகும்போது உங்களுக்கு